பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்திய பாதைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பயப்படாத சிறுமந்தையே, இந்த ராஜ்யம் இது கர்த்தருடையது. கர்த்தர் அதை நமக்காக கொடுக்கிறார். இந்த பூமியிலே அவைகளை கொண்டு வருவதற்கு நாம் அதிக முயற்சிகளை எடுக்க பிரயாசப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவன் இந்த ராஜ்யத்தை நம் கைகளிலே கொடுப்பதற்கு அதிக ஆசை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் நீங்கள் பூமி எங்கும் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின்படி, நான் உன்னை சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பூமியின் தூளை போல எல்லை எங்கும் நான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அந்த தொடர்ச்சியாக இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். உலகமெங்கும் ஆண்டவர் இப்படி கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை எழுப்பி வருகிறார். ஆண்டவருடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்பட்டு வருகிறது. ஆயிரமான நன்மைகள் ஒவ்வொரு இடங்களும் பெருகி கொண்டே இருக்கிறது. நாங்கள் சமீபத்தில் பேசிக்கொண்டிருக்கிற மிக முக்கியமான காரியம், பூமி விளைவிக்காவிடில் இந்த பூமியிலே, இந்த பூலோகத்திலே வாழ்வது யார்? ஒருவரும் முடியாது. பூமி எல்லாவற்றையும் விளைவிக்கிறது. தானியமானாலும் நீரானாலும் மக்களுக்கு வேண்டிய எல்லா பொருள் செல்வங்கள் எல்லாம் பூமியிலிருந்தே நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதை வைத்து கொண்டு தான் நாம் ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கோம், பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். பூமியிலிருந்து விளைகின்றவைகளை வைத்து தான். அது ஒரு கம்ப்யூட்டர் சிப்பாக இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் நீங்கள் பாருங்கள். நாம் உண்கின்ற உணவுகளாக இருக்கலாம், நாம் உடுத்துகின்ற உடையாக இருக்கலாம், அவைகளெல்லாம் பூமிக்குள்ளாகவே இருந்து நமக்கு வருகின்றது. பூமி எல்லாம் அவருடைய செல்வத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை விளையச் செய்கிறவர், தேவனை நடத்துகிறவர். இது அத்தனையும் அவருக்குரியது. பூமியும் அது நிறைவும் அது அவருடையது, அவருடைய சொத்து. இவைகளை கொடுக்க ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இந்த ராஜ்யம், ஆமென், மேலோக ராஜ்யம், நித்திய வீட்டிற்குரிய ராஜ்யம். ஹல்லேலூயா. நிலை மாறாத ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவனை நாம் துதிப்போம். இந்த ஆயிரம் நன்மைகளை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளுகிற நாம் நித்திய வீட்டு நன்மைகளையும் சேர்ந்து பெறுவோம். அதற்கு அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ராஜ்யத்தை கொடுக்கிற பிதாவின் இடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நீங்கள் எதை குறித்து பயப்படாதிருங்கள். கர்த்தரே நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சேர்ந்தவரை பாடி ஆராதிக்கலாமா? காலை மாலை எவ்வேளையும் கர்த்தரை துதிப்போம். ஆமென். நம்மை நடத்துகின்ற தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த உணர்வோடு அவரை சேர்ந்து ஆராதிப்போம். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உன் கண்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அவருக்கு போதும். ஹல்லேலூயா. எவ்வளவு நன்றிகளை நாம் சொல்லலாம். ஆமென். எவ்வளவாய் நமக்கு ஜீவன் சுகம் தந்து நடத்தி இருக்கிறார்.
பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். நீங்கள் இன்றைக்கு சிறுமந்தை போல இருக்கலாம். ஆமென். பெரிய ராஜாவை நாம் ஆராதிக்கிறோம். பெரிய தேவனோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவரே நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை கொடுக்கவும் பிரியமாயிருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, நீர் எங்கள் மேல் பிரியமாயிருப்பதை எண்ணி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தூரமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை அணைத்து முத்தமிட்டு அரவணைத்து எங்களுக்கு முத்திரை மோதிரம் கொடுத்து எங்களை அப்பா இன்னும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிரியத்தை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். இந்த ராஜ்யத்தை கொடுத்து எங்களை கனம் பண்ணுகிறது அதற்காக ஸ்தோத்திரம். தேசமெங்கும் நல்ல பலன் கிடைக்கும்படியாக, நல்ல ஆண்டவரே நிகழ்வுகள் நடக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. அதை எண்ணிமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பயப்படாமல் நிலைநிறுத்தும். நிறைய ஆசீர்வதித்து பெருகச் செய்யும். அவருடைய எல்லைகளிலே நிறைவான நன்மைகள் உண்டாயிருக்கட்டும். எல்லா கனமும் புகழும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.